ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினமான இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்பதை இலங்கை அரசுக்கு தெரிவிக்கும் முகமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கமும் இணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் காலை 10 மணி முதல் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுதல், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி, இறுதிப் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை நீதி, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுகின்றது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் போராட்டம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பமாகியுள்ளது. தமிழர்களுக்கு இது சுதந்திர தினம் இல்லை என்று தெரிவித்து சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்த அழைப்புக்கு அமைய சமூக மட்ட சிவில் அமைப்புகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்த அழைப்புக்கு சமூக மட்ட சிவில் அமைப்புகள் தமிழ் தேசிய சார் அரசியல் கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருந்தன. போராட்டம் தற்போது பேரணியாக கிளிநொச்சி நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசிய சார் அரசியல் கட்சிகள், காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் தேசியவாதிகள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல கிளிநொச்சியில் இன்று சுதந்திர தினத்தை எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தக நிலையங்கள் அனைத்து மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவை புறக்கணித்துவிட்டு அரசியல்வாதிகள் ஊடாக பல்கலைக்கழகம் சென்றால் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர், அரசு சேவை இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் நாமல் ராஜபக்ஷ அவர்களது ஆட்சியில் பல்கலைக்கழக உள்ளிருப்புக்கு சிபார்சு கடிதம் வழங்கினார். ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். போட்டி பரீட்சை எழுதுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு சேவை அடிப்படையில் பிரச்சனை உள்ளது என்பதை அறிவோம். இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது வங்குரோத்து நிலை அடைந்துள்ள அரசியல்வாதிகள் அவர்களிடம் சென்று அவர்களை தூண்டிவிட்டு தமது அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு நிரந்தர நியமனத்தை எழுதி கொடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் ரத்தம் சொட்டுவதை தடுத்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு சேவையை சிறந்த முறையில் மாற்றியமைக்க வேண்டும். கடந்த காலங்களில் எவ்வாறு அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டது என்பதை அனைவரும் அறிவோம். அரசியல்வாதிகளின் பரிந்துரைக்கு அமைய நியமனங்களை வழங்கும் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் தனது சொந்த உறுப்பினர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் நடவடிக்கை எடுக்க தவறினால் அதன் நம்பகத்தன்மை சரிந்துவிடும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எச்சரித்துள்ளார். விசாரணைகள் அரசியல் எதிரிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரணில், நாமல் மற்றும் ஷிரந்தி ஆகியோரை விசாரியுங்கள். ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பியுங்கள். வழக்குகளை தாக்கல் செய்து தீர்ப்புகளை பெறுங்கள். சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைமுறைப்படுத்துவது முக்கியம். ஊழலை எதிர்த்து போராடுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது பல முறைப்பாடுகள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்பாக உள்ளன. அவை தாமதமின்றி விசாரிக்கப்பட வேண்டும். நூற்றுக்கணக்கான கோடி இழப்புகளை ஏற்படுத்தி மின் உற்பத்தி நிலையங்களை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படும் தரமற்ற நிலக்கரியை கப்பல்களில் இறக்குமதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஜேவிபி எதிர்க்கட்சி இருந்த போது எதிர்த்த கேள்வி பத்திர செயல்முறைக்கு அமைச்சரவை இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது. அதேவேளை சபாநாயகரின் பல வீடுகள், வாகனங்கள், கொடுப்பனவுகள் மற்றும் நெறிமுறை நடத்தை தொடர்பாக நாடாளுமன்ற பிரதி செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளார். மற்றவர்கள் மட்டும் குற்றம் சாட்டி ஆட்சி செய்ய முடியாது. உங்கள் சொந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் பொறுப்புக்கூறலை நிலைநிறுத்தவும் என்று மனோ கணேசன் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நண்பகல்
இந்த நிலையில் நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தற்போது நடைபெற்று வரும் இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நாட்டின் மனித வளத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை புறம் தள்ளி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அறியாமைக்கு பதிலாக அறிவையும் பழைய எண்ணங்களுக்கு பதிலாக முன்னேற்றத்தையும் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையையும் கொண்ட புதிய மனித வளத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கான புரட்சிகரமான பொறுப்பை ஏற்க எமது அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருளான இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது எமது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். எமது முன்னோர்கள் கொண்டிருந்த உயரிய தொழில்நுட்ப அறிவையும் வரலாற்றையும் அடிப்படையாக கொண்டு புதிய பொருளாதார பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2 வகையான ஆட்சேர்ப்பு முறைகளின் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவதாக அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு 2026 2/5 திகதி காலை 9 மணி வரை முதல் 19ஆம் திகதி வரை இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திறந்த வகையிலான பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026 2ஆம் மாதம் 20ஆம் திகதி முதல் 9 மணி முதல் 2026 3/5ஆம் திகதி வரை 9 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பள்ளிகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தகுதியான ஆண் மற்றும் பெண் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. பரீட்சை திணைக்களத்தின் ஊடாக இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணையதளத்தில் உள்ள அவர் சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸாம் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பங்கள் இணைய வழி முறைமை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என்று வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கோடீஸ்வர தொழிலதிபர்களில் ஒருவரான டல்ஃபி ஸ்ரீசேன உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்வதற்கு சிங்கப்பூர் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டட்லி தற்போது சிங்கப்பூரில் உள்ளதாகவும் சுமார் $9 மில்லியன் பெறுமதியான உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று அல்லது நாளை இதற்கான உடன்பாடு எட்டப்படும் என்று டட்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரளிய அரிசி விற்பனை உட்பட 25 வணிகங்களை வைத்திருக்கும் டட்லி ஸ்ரீசேன சமீபத்திய நாட்களில் ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்வதன் மூலம் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறியிருந்தார். மேலும் காரினை கொள்வனவு செய்வதில் பல கோடி ரூபாய் வரி ஏற்பு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இந்நிலையில் புதிய உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்வதற்கு டட்லி சிங்கப்பூர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தின் முழுமையான அனுசரணையுடன் கௌதம புத்தரின் புனித தாதுகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை புனித தாதுக்கள் வந்தடைந்துள்ளன. இந்தியாவுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் இந்த புனித தாதுக்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவை இன்று மாலை கொழும்பு ஹிருபிட்டிய கங்காரமகம விகாரைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் புனித தாதுக்கள் தரிசனம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க வைக்கப்பட உள்ளது. இதனை அடுத்து நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கொழும்பு கங்கரகமக விகாரையில் பொதுமக்களுக்கு புனித இந்த தாதுக்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.